நீங்கள் +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? ஆனால் பணம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கா? உங்களுக்காகவே மொத்தம் 14 வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். போன வீடியோஸில் நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதேமாதிரி 7.5% கவர்மெண்ட் கோட்டா, அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக எப்படி படிச்சுட்டு போகிறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே மொத்தம் 14 வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்ன்றதை பற்றி நாம் விரிவாக வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் சீமா ஸ்காலர்ஷிப். இவங்க யார் யாருக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பிடெக் ஜாயின்ட் வயா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வழியாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இன்கம் வந்து 8 lakhs per annum இருக்கணும். 8 lakhs per annum-ஓட கம்மியாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூஷன் ஃபீஸ் எவ்வளவோ நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் ஃபஸ்ட் இயருக்கான ஃபுல் டியூஷன் ஃபீ ப்ளஸ் ஹாஸ்டலுக்கான செலவும் அவங்க ஏற்றுப்பாங்க. எதில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tvscsf.com இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பிடெக் இன் சிஎஸ்சி ஏஐ ஆர் இசிஇ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறவங்க அப்படின்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இசிஇ இந்த பிரான்ச்சஸ் எடுத்துருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் 50 NIRF இன்ஸ்டிடியூஷன்ஸ், உங்கள் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து NIRF ரேங்கிங் படி டாப் 50க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ ஃபேமிலி இன்கம்னு பார்த்தீங்கன்னா 8 lakhs per annum-ஓட கம்மியாக இருக்கணும். பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் காலேஜ் ஃபீஸ் என்னவோ அது வந்து ஃபுல் அமௌண்ட்டாக அவங்க பே பண்ணிவிடுவாங்க. எதில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BHARTI foundation.org பாரதி foundation.org இதில் போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஏஐ அப்படி இல்லைனா ஏசிஇ எடுத்துருக்கணும். அதுவும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து டாப் 50க்குள்ளே இருக்கணும். ரேங்கிங் வந்து NIRFலேருந்து டாப் 50க்குள்ளே இருக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா சீமன் ஸ்காலர்ஷிப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பிடெக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அந்த பசங்களாக இருக்கணும் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 LP-யோட கம்மியாக இருக்கணும். 2 lakhs per annum-ஓட கம்மியாக இருக்கணும். அதுக்கடுத்து பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூஷன் ஃபீஸு ப்ளஸ் லிவிங் ஸ்டைஃபண்ட், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே சேர்த்து இவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதில் போய் அப்ளை பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா www.siemens.com இந்த வெப்சைட் போனீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா லீக் கிராண்ட் எம்பவரிங் கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப்பு ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸு பிடெக்கு எந்த வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு வருஷம் தான் நீங்கள் அவைல் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஃபஸ்ட் இயரில் சப்போஸ் நீங்கள் அவைல் பண்ண மறந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் ஃபைனல் இயரில் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர் தேர்ட் இயர் எந்த இயராக இருந்தாலும் ஓகே. ஃபேமிலி இன்கம் வந்து less than 5 LPA-வாக இருக்கணும். அதுக்கு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா up to 60,000 per year 60,000 வரைக்கும் கொடுப்பாங்க. எதில் போய் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா legrandtscholarship.co.in இதில் போய் அப்ளை பண்ணலாம். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் விங்ஸ் ஃபார் ஹர் ஸ்காலர்ஷிப்பு. இதுக்கும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா less than 4 LPA-வாக இருக்கணும். பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 35K 35,000 கொடுப்பாங்க. ஸோ எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.b4s.in/h/UNSC3 இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இசட் ஸ்காலர்ஷிப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபஸ்ட் இயர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸு ஃபேமிலி இன்கம் வந்து less than 8 LPA-வாக இருக்கணும். அதுமாதிரி பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஒன் டைம் வந்து கொடுப்பாங்க. எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா vichasa-scholarship.program இதில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அவைல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ஸ்ட்ரோம் இந்தியா ஸ்காலர்ஷிப்பு. இதுக்கு யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பிடெக் இன் செலக்டிவ் தமிழ்நாடு காலேஜஸ்ஸு ஃபேமிலி இன்கம் வந்து less than 5 LPA-வாக இருக்கணும். பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ஒன் டைமு.
அதே மாதிரி எதில் போய் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா alstom-india-scholarship இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அவைல் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎக்சி ப்ராக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப்பு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உமன் கேண்டிடேட்டாக இருக்கணும், அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். பிபிடெக் கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கணும். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் than 4 LPAவாக இருக்கணும். பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 50Kலேருந்து 1.25K 1.25 அதாவது 50,000லேருந்து 1.25 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஒரு டைமில் வந்து நீங்கள் கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப்ஸை. ஸோ இது எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DXC-Progressing-Minds-Scholarship இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் ஹார்மிஸ் மெமோரியல் ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பிடெக் இன் கவர்மெண்ட் காலேஜஸ்ங்க. இது கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் than 3 LPA. பெனிஃபிட் வந்து அப் டு 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. ப்ளஸ் லேப்டாப் கொடுக்குறாங்க. இந்த ஃபெட்ரல் பேங்க் வந்து 1 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு லேப்டாப் ஒன்று கொடுக்குறாங்க. எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.federalbank.co.in இங்கே போய் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸை சீமென்ஸில் வந்து கொடுத்தாங்க. இது வந்து லெஸ் than 2 LPAவாக இருக்கும். ஃபுல் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் லிவிங் ஸ்டைஃபண்ட், அதாவது ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேப்டாப் எதுவும் சொல்லலை. ஆனால் இவங்க வந்து ஃபெட்ரல் பேங்க்கில் வந்து ப்ளஸ் ஒரு லேப்டாப்பும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேவிபி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட்டுங்க. இவங்களும் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டடில் நீங்கள் சேர்ந்தீங்கனாலும் சரி நீங்கள் வந்து எலிஜிபிள். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் than 6 LPAவாக இருக்கணும். பெனிஃபிட் வந்து 1 lakh per year. இது வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோகன் டி அத்வானி ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிடெக் செலக்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ். இந்த செலக்டட் இங்கேயும் அல்சம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் இன்ஜினியரிங் தமிழ்நாடு காலேஜஸ்ன்னு இருக்கும். இது வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஏரியாஸில் இருக்கிறதுங்க. அது கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஏரியாஸில் இருக்கிற காலேஜஸில் வந்து இவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுமாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா செலக்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்னால் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா மோகன் டி அத்வானி ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நல்லழகு பாலிடெக்னிக் காலேஜாக அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி அழகப்பா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் காரைக்குடி அதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி பிஎஸ்சி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அதுமாதிரி உங்களுக்கு தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எலிஜிபிள். அதேமாதிரி சாஸ்திரா யூனிவர்சிட்டி இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு தெரியும். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் than 6 LPAவாக இருக்கணும். பெனிஃபிட் வந்து 75,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 50% ஆஃப் டியூஷன் ஃபீஸில் 50%. இதில் எது அதிகமாக அது வந்து கொடுப்பாங்க, சாங்ஷன் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் FFE ஸ்காலர்ஷிப்பு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருக்கணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஃபஸ்ட் கிராஜுவேட்டுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். இது வந்து சிஎஸ்சி ஐடியில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கணும். எந்த காலேஜஸ்னாலும் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் than 3 LPAவாக இருக்கணும். பெனிஃபிட் வந்து 50,000 per year கொடுப்பாங்க. ப்ளஸ் இன்டர்ன்ஷிப். இதில் மெயினாக வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அது. ஸோ அவங்க ஸ்கில்ஸே அவங்கள வந்து லேர்ன் பண்ணி அவங்க இதுலேயே அவங்க ரெக்ரூட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சிருந்தா இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ இது எதில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FFE.org/Amazon-Future-Engineer இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப்பு. இது வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இது இன் NIR ஆஃப் லிஸ்டட் ஸ்டெம் காலேஜஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேக்ஸ் இந்த காலேஜஸை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் எலிஜிபிளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்கம்னு பார்த்திங்கன்னா லெஸ் than 8 LPAவாக இருக்கணும். பெனிஃபிட் வந்து அப் டு 1 lakh per year. எதில் போய் அப்ளை பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா Infosys-STEM-STARS-Scholarship இதில் போய்ட்டு அப்ளை பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ONGC ஸ்காலர்ஷிப் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸு
ஃபஸ்ட் இயர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸு எஸ்சி எஸ்டி ஓபிசி ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுன்னு உங்களுக்கு வந்துடுச்சு ஜென்ரல் கேட்டகரிஸு. ஸோ இதுலேயும் கேஸ்ட் பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. இதில் எல்லாமே கவர் ஆகிடுது இதுலேயே. ஸோ ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் than 2 LPA, பெனிஃபிட் வந்து 48K per annum. அதேமாதிரி இங்கே எதில் போய் அப்ளை பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ONGC.scholar.org. ஸோ இதில் போய்ட்டு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதாங்க மொத்தம் 14 வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக வருவீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டுமே, கவர்மெண்ட் காலேஜஸ் அதுமாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கு மட்டுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெரிட்டோரி ஸ்டூடெண்ட்ஸாகவே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு NITs IITs அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதே நான் அந்த வெப்சைட்ஸ்லேயே நான் கொடுத்துட்றேன் நான். பட் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நீங்கள் அவங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெயில் அனுப்பி வைக்கிறேன். தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வெரி இம்பார்ட்டண்ட் தகவலுங்க இதெல்லாம். அதனால் இதை வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ரெஃபரன்சஸ்க்கு. வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வேறு யாராவது படித்தாங்களோ அவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு எங்கேயாவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் புது தகவலோடு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.